நான் போன கிளாஸ்ல ஒரு மீட்டர் பாலத்துல சமநிலை, அதே மாதிரி ஒரு மீட்டர் பாலத்துல கட்டமைப்பு சம்பந்தமா பேசியிருந்தோம். சோ அதோட தொடர்புடையதான் நம்ம ஒரு கேள்வியை பார்த்ததுக்கு பிற்பாடு இந்த மீட்டர் பாலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஏன் பயன்படுத்தப்படுவதுங்கிற விடயத்தை படிப்போம். சரியானே? ஓகே, வேகமா எழுதி கொள்ளுங்க. ஒரு மீட்டர் பாலமானது ஒரு மீட்டர் பாலமானது 40 சென்டிமீட்டர் சமநிலை நீளத்தை கொண்டுள்ளது. இப்படி எழுதி கொள்ளுங்களா? ரைட், எல்லாரும் விளங்கும் நினைக்கிறேன். ஒரு மீட்டர் பாலமானது 40 சென்டிமீட்டர் சமநிலை நீளத்தை கொண்டுள்ளது. இதில் தடை R1க்கு சமாந்தரமாக 40 சென்டிமீட்டர் சமநிலை நீளத்தை கொண்டுள்ளது. இதில் தடை R1க்கு சமாந்தரமாக 20 ஓம் இணைக்கப்படும் போது 20 ஓம் இணைக்கப்படும் போது தடை R1க்கு சமாந்தரமாக 20 ஓம் இணைக்கப்படும் போது சமநிலை நீளம் சமநிலை நீளம் 20 சென்டிமீட்டராக மாறும் ஆயின் சமநிலை நீளம் 20 சென்டிமீட்டராக மாறும் ஆயின் R1, R2 வின் பருமன்களை காண்க. R1, R2 வின் பருமன்களை காண்க. ரைட், கேள்வியை திருப்பி சொல்றேன். என்ன? ஒரு மீட்டர் பாலம் 40 சென்டிமீட்டர் நீளத்தில் சமநிலையில் உள்ளது. ரைட், இப்படி இருக்கும்போது இந்த மீட்டர் பாலத்தின் R1 தடையுடன் சமாந்தரமாக 20 ஓம் தடை இணைக்கப்படும் போது சமநிலை நீளம் 20 சென்டிமீட்டராக மாறும் ஆயின் R1, R2 வின் பருமன் யார்? சரியான? R1, R2 வின் பருமன் யார்? ஓகே, ட்ரை பண்ணுங்க இந்த கேள்வி. உங்களுக்கு தெரியும் சமநிலைன்னா என்ன, சமநிலைக்கான தொடர்பு என்னன்னு தெரியும். அதை வச்சு நீங்க படிச்ச சமான தடைகளை வச்சு யோசிப்பீங்களா இருந்தால் இந்த கேள்விக்குரிய விடையை எடுக்கலாம். இலகுவான ஒரு கேள்வி. வேகமா செய்து கொள்ளுங்க. ஏற்கனவே நிறைய டைம் வேஸ்ட் ஆகிட்டு. இந்த படத்துக்கு இருந்தீங்கன்னா சரியா, இந்த படத்தை கீறி கொள்ளுங்க. நான் இங்கே மீட்டர் பாலத்துல ஒரு சுருக்கமான வடிவத்தை தான் இங்க கீறி காட்டியிருக்கேன். பூரணமான வடிவம் நான் ஆல்ரெடி கீறி வச்சிருக்கிறேன். இது ஒரு சுருக்கமான ஒரு வடிவத்தை காட்டி இருக்கிறேன்.
யாராச்சும் வேகமா விட எடுக்கக்கூடியார்கள்? ஒரு விட வந்திருக்குது. ஓகே, பாருங்க. உங்களுக்கு தெரியும் மீட்டர் பாலம் சமநிலையில இருக்கிறதால் இந்த தடைகளினது விகிதமும் இந்த மீட்டர் பாலத்தின நீளங்கள விகிதமும் சமனாக இருக்கும். அதாவது R1 கீழ் R2 L கீழ் 100 - L க்கு சமம் இல்லையா? அந்த அடிப்படையில முதலாவது R1 R2 தடைகளை நாம பயன்படுத்துறோம். அந்த டைம்ல இந்த சமநிலை நீளம் 40 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. சோ இது 40 சென்டிமீட்டர்னால் 100 - 40, அப்ப இவ்வளவு நீளம் என்ன? 60 சென்டிமீட்டர் இல்லையா? ஆகவே பாருங்க, R1 கீழ் R2 40 கீழ் 60 அப்படின்னு வரும். அதாவது 4 கீழ் 2 கீழ் 3 வரும். இந்த ரெண்டு தடைகளுக்கு இடையிலான விகிதம் 2க்கு 3 இருக்கு இல்லையா? 40 சென்டிமீட்டர் 100 - 40 சென்டிமீட்டர், அப்ப 2க்கு 3 வரும். பிறகு என்ன சொல்றாங்க, இந்த R1 தடையோட 20 ஓம்ங்கிற தடை சமாந்தரமா இணைக்கப்படுவதாம். இப்படி இணைக்கப்பட்டால் புதிய சமநிலை நீளம் 20 சென்டிமீட்டரா மாறலாம். முதல் நாம யோசிப்போம், ஏன் சமநிலை நீளம் குறைஞ்சிச்சு? ஏன் இந்த 40 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டராக குறையணும்? என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், நாம R1 இந்த தடையோட 20 ஓம்ங்கிற தடைய சமாந்தரமா இணைக்கிறோம்னால் இதுக்கிடையில் இருக்கிற சமான தடை மொத்தமா இந்த தடையில பருமன் என்ன செய்யும்? குறைவடையும். படிச்சிருக்கிறோம், சமாந்தரமா இணைக்கப்பட்டால் சமான தடையில பருமனானது குறைவடையும். ஆகவே R1 20 ஓம இணைக்கும் போது மொத்தமா இந்த இடத்துல வார தடையிட விகிதமானது, இந்த தடையிட விகிதமானது குறைவடையும். இந்த தடையிட பருமனானது குறைவடையும். சோ தடையிட பருமன் குறைவடைந்தால் சமநிலை நீளத்தில பருமனும் என்ன செய்யும்? குறைவடையும். ரைட்? அவ சமாந்தரமா இணைக்கக்குள்ள இதுல தடை பருமன் குறைவதால இதுல சமநிலை நீளமும் குறைவடையும். இப்ப பாருங்க, 20 ஓம் சமாந்தரமாக இணைச்சதுக்கு பிறகு சமநிலை நீளம் 20 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஆகவே நான் இப்ப சமன்பாடு பயன்படுத்த போறேன். இதுல R1 தடையும் 20 ஓம்ங்கிற தடையும் சமாந்தரம் இல்லையா? அப்ப இதிட சமான தடைக்கும் இதிட தடைக்கும் இடையிலான விகிதம் தான் நீளங்கள விகிதத்துக்கு சமனா இருக்கு. அதாவது R1 20 ஓம் சமாந்தரமா இருக்குது. இந்த தடைகள பருமனுக்கும் இந்த R2 தடையில பருமனுக்கும் இடையிலான விகிதம் தான் இந்த நீளங்கள விகிதத்துக்கு சமனா இருக்கு. அதாவது 20 × 80 இருக்கு. இது ரெண்டு சமான தடை, இதுல தடை, இதுல விகிதம் 20 × 80 வரும் இல்லையா? இது 20 என்றால் இது 80 இருக்கு. ஆகவே பாருங்க, R1 20 சமாந்தரம் தான் சமான தடை. என்ன? R1 20 சமாந்தரம் தான் இதுல சமான தடை என்ன வரும்? சமான தடை ரெண்டு தடைகள் சமாந்தரமா இருந்தால் ரெண்டு தடையையும் பெருக்கணும், ரெண்டு தடையையும் கூட்டணும்.
இல்லையா? நம்ம இதெல்லாம் ஆரம்பத்துல படிச்ச விடயங்கள். அப்ப இந்த ரெண்டு தடையும் சமாந்தரம்னால் இதுல சமான தடை இவ்வாறு எழுதலாம். ஆகவே பாருங்க, இது ரெண்டுல சமான தடை எழுதுறேன். R1 20 கீழ் 20 பிளஸ் R1 கீழுக்கு என்ன வருது? R2 இதான் சுருக்கினால் 1/4. அப்ப இந்த ரெண்டு தடைகள சமான தடைக்கும் R2க்கும் இடையிலான விகிதம் 1/4 இருக்கு. ரைட். இப்ப இதுல இருந்து பாருங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும் R1 கீழ் R2 விகிதம் என்ன? R1 கீழ் R2 விகிதம் 2/3 இல்லையா? எனவே இப்ப இந்த R1 கீழ் R2 விகிதம், இந்த R1 கீழ் R2 வார இடத்துல நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கிற இந்த 2/3 பிரதியிடுவோம். எனவே பாருங்க, 20 கீழ் 20 பிளஸ் R1, இந்த R1 கீழ் R2 வார இடத்துல போட போறேன். 2/3 போறோம். 2/3 இதுதான் 1/4க்கு சமம். ரைட். சோ இப்ப நாம இத குறுக்கு பெருக்கம் பெருக்கலாம். குறுக்கு பெருக்கம் பெருக்கலாம். சோ பெருக்குமா இருந்தால் இத குறுக்கு பெருக்கம் பெருக்குமா இருந்தால் 2 தர 20 40 இருக்கும். 40 4ஆல் பெருக்கினால் 160. இந்த 3 20 சக 60 R1 பெருக்க போறோம். பெருக்கி இங்க போட்டமா இருந்தால் 60 சக 3 R1 வரும். ரைட். சோ இதுல இருந்து பாருங்க, இந்த 60 கழிப்பட்டால், இந்த 160 இருந்து 60 கழிப்பட்டால் 100 சமன் 3 R1 வரும். இந்த 60 கழிப்பட்டால் 100 சமன் 3 R1. எனவே இதுல இருந்து R1 சமன் 100 3 ஆக இருக்கு. சோ 100 3 என்றால் 33.33 ஓம் என்று வரும். சரியா? சொற்கள் எல்லாம் சரியான செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது R1 20 சமாந்தரம். அப்ப 20 R1 கீழ் 20 பிளஸ் R1, 20 R1 கீழ் 20 பிளஸ் R1 கீழுக்கு R2. இந்த தடைகள விகிதம் 1/4 இருக்கும். இதுல R1 கீழ் R2ங்கிறது 2/3. அத பிரதியிடம் 2/3. பிரதியிட கூட 1/4 சுருக்கும் போது நமக்கு R1 சமன் 33.33 வரும். அதாவது 100/3 ஓம் வரும். இப்ப பாருங்க, R1 கண்டுட்டா 33.33 என்றால் R2 கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும் R1 கீழ் R2 விகிதம். R1 கீழ் R2 விகிதம் 2/3. R1 இப்ப கண்டுட்டோம் என்ன? 100/3. R1 பருமன் 100/3 into R2 சமன் 2/3. எனவே இந்த 3 வெட்டுப்படும். R2 சமன் இந்த 2 100ஆல இந்த 2 பிரிச்சமா இருந்தால் 50 ஓம் வரும். சோ R2 பருமன் 50 ஓம், R1 பருமன் 33.33 ஓம். ரைட். சோ பெரிய ஒரு வேலை இல்லை. இப்ப சில பேருக்கு வந்துட்டு நான் இந்த எழுதின உடனே எல்லாம் பெரிய ஒரு வேலையா இருக்கும். ரைட். நீங்க என்ன செய்யுங்கடா, ரைட், நீங்க நீங்க என்ன செய்ய வேண்டியிருந்தால், டெஸ்டுக்கு R1 R2 விகிதத்தை போடுங்க. 40க்கு 60, 40 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் சுருக்கினால் 2/3 வரும். பிறகு இந்த R1 உடன் 20 ஓம் சமாந்தரமாக இணைக்கிற சந்தர்ப்பத்தை போடுங்க. R1 20 சமாந்தரம். R1 20 சமாந்தரம் சமான தடை 20 R1 20 பிளஸ் R1 இல்லையா? இரண்டு தடைகள் சமாந்தரமா இருந்தால் சமான தடை நம்ம இப்படித்தான் எழுதுவோம். சோ இந்த சமான தடை, அதாவது இந்த தடைக்கும் இந்த சமான தடைக்கும் இந்த தடைக்கும் இடையிலான விகிதம், சமான தடைக்கும் இந்த தடைக்கும் இடையிலான விகிதம், இந்த விகிதம் இது 20 சென்டிமீட்டர் என்றால் இது 80 சென்டிமீட்டர். ஆகவே 1/4 இருக்கு. அப்ப இதுல தடைகள விகிதம் 1/4, இதுல தடைய விகிதம் 2/3. எனவே நான் இந்த சமன்பாட்டுல, இங்க இருக்கிற இந்த சமன்பாட்டுல R1 கீழ் R2 கணியம் இருக்குதானே, அந்த கணியத்துக்கு நான் 2/3 பிரதியிடுறேன். அவ்வாறு பிரதியிடக்குள்ள R1 சுருக்கும் போது R1 பருமன் 100/3 33.33 வந்து சேரும். பிறகு இந்த R1 கீழ் R2 2/3ங்கிறதால R1 வார இடத்துல 100/3 33.33 100/3 பிரதியிடக்குள்ள R2 பருமன் வரும்.
அது 50 ஓமாக இருக்கு. ரைட், அவ்வளவுதான் இந்த கேள்வி. நீங்க விரும்பினா வேற மெத்தட் என்ன செய்யலாம், சுருக்கி கொள்ளலாம். எப்படியோ வேற ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. இன்னொரு கேள்வி. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. மீட்டர் பாலம் ஒன்றில், அடுத்த கேள்வி, இதுக்கு கட்டாயம் எல்லாரும் சரியான விடை அனுப்புங்க. இந்த ஐடியாவை பயன்படுத்துற இன்னும் ஒரு கேள்வி. மீட்டர் பாலம் ஒன்றில் சமநிலை நீளம் மீட்டர் பாலம் ஒன்றில் சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர் ஆகும். சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர் ஆகும். இம்மீட்டர் பாலத்தில் தடை R2விற்கு சமாந்தரமாக தடை R2விற்கு சமாந்தரமாக நாற்பது ஓம் தடை இணைக்கப்படும் போது 40 ஓம் தடை இணைக்கப்படும் போது புதிய சமநிலை நீளம் தடை R2விற்கு சமாந்தரமாக 40 ஓம் தடை இணைக்கப்படும் போது புதிய சமநிலை நீளம் 90 சென்டிமீட்டர் ஆக இருப்பின் 90 சென்டிமீட்டர் ஆக இருப்பின் R1, R2வின் பருமன் யார்? R1, R2வின் பருமன் யார்?
சரியா? ஓகே, நிறைய சரியான விடைகள் வந்திருக்குது. பாருங்க, ஆரம்பத்துல R1 R2ங்கிற தடைகள் இருக்கும் போது சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர். எனவே ஒரு பக்கம் 60 சென்டிமீட்டர்னா அடுத்தது 100 மைனஸ் 60, அதாவது 40 சென்டிமீட்டர். R1 R2 விகிதம் 60/40, 3:2 வரும். பிறகு இந்த R2ங்கிற தடையுடன் 40 ஓம்ங்கிற தடையை சமாந்தரமா இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கக்குள்ள புதிய சமநிலை நீளம் 90ஆக மாறுதுன்னு சொல்லப்படுது இல்லையா? எனவே பாருங்க, R2வோட 40 ஓம் தடையை இணைச்சதுக்கு பிறகு தடைகள விகிதத்தை யோசிப்போம். R1 கீழ் இந்த தடையில சமான தடை இல்லையா? 40 ஓமும் R2வும் சமாந்தரமா இருந்தால் சமான தடை 40 R2 40 பிளஸ் R2. இவ்வாறு இந்த இரண்டு தடைகளினது விகிதம், இந்த நீளம் இது 90 சென்டிமீட்டர். அப்ப இது என்ன 10. அப்ப 90க்கு 10ங்கிற விகிதத்துக்கு சமனா இருக்கு. பிறகு பாருங்க, இந்த 40 சக R2 உங்களுக்கு தெரியும், கீழுக்கு பிரிப்படுற ஆளா இருக்கிறதால இது மேலுக்கு வரும். 40 சக R2 40 R1 R2. சரியான? இதை மட்டும் இந்த கீழுக்கு இருக்கிறத மேலுக்கு எழுதிருக்கு, அவ்வளவுதான். இதுல விகிதம் 90/10 9க்கு 1ஆக இருக்கு. பிறகு பாத்தீங்கன்னா இந்த சமன்பாடை இப்படி எழுதினதுக்கு பிறகு R1 R2 நாம யோசிக்கணும். நமக்கு தெரியும் R1 R2 விகிதம் 3:2. அப்ப அதை பிரதியிடலாம். R1 R2 இடத்துல 3:2 பிரதியிடு. 3:2 பிரதியிட்டா இதான் 9க்கு 1ஆக இருக்கும். இதுல இருந்து நாம இதை சுருக்கலாம். 3 9ஆல சுருக்கினா 3, அதை 80ஆல பெருக்கினா 240 சமன் 40 சக R2 வரும். எனவே R2 சமன் 200 ஓம் வரும். இவ்வாறு R2 கண்டதன் பிற்பாடு நாம R1 R2 விகிதம் 3:2ங்கிற ஐடியாவை பயன்படுத்துவோம். பாருங்க, R1 R2 3:2. இதுல R2 பருமன் தெரியும் 200 ஓம். எனவே இதை பிரதியிடுவமா இருந்தால் R1 பருமன் வரும் 300 ஓமாக இருக்கும் இல்லையா? R1 பருமன் 300 ஓம் என்று வந்து சேரும். விளங்குதா? இவ்வளவுதான் இந்த கேள்வி, ஒரு இலகுவான ஒரு கேள்வி. அப்ப உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பேசிக்கா மீட்டர் பாடத்துல தியரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். அதுல கல்குலேஷன் எப்படி செய்யறங்கிறது உங்களுக்கு பிடிபட்டிருக்கும் நம்புறேன். ரைட்? எனிவே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போறோம்னா, மீட்டர் பாலத்தோட தொடர்புடைய மீட்டர் பாலத்துல பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு கணியங்கள் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு உபகரணங்கள் எப்படிப்பட்டது, அந்த உபகரணங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படணுங்கிற கொஞ்சம் டீப்பான விடயத்தை ஆராய போறோம். சரியான? இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம மீட்டர் பாலத்துல ஒவ்வொரு உபகரணத்தையும் பார்க்க போறோம். ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. கவனிங்க, இப்ப நாம முதலாவது இந்த மீட்டர் பாலத்துல சமநிலை தொடர்பான விடயத்தை பார்க்க போறோம். சமநிலையோட தொடர்புடைய விடயத்தை பார்ப்போம். நான் போன கிளாஸ்லயே சொல்லி இருந்தேன், மீட்டர் பாலம்ங்கிறது வீல்ஸ்டன் பாலத்தில அடிப்படையான தத்துவத்தை கொண்டது. அதாவது வீல்ஸ்டன் பாலத்துல நாம எப்படி தடைகள விகிதம் சமனாக இருக்கும் போது குறுக்கே இணைக்கப்பட்ட கல்வனோமானியினோடு மின்னோட்டம் பாயாது என்று சொல்லுவோமோ, அதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மீட்டர் பாலமும்
இங்கேயும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு தடைகள். இந்த ரெண்டு தடைகளோட விகிதமும் உங்களுக்கு தெரியும். நாம இங்க பயன்படுத்துற மீட்டர் பால கம்பிங்கிறது ஒரு மெல்லிய கம்பி, அதாவது இது ஒரு தடை கம்பி. எனவே இது ஒரு தடை கம்பியாக இருப்பதனால இந்த தடை கம்பியில ஒரு இடத்துல நாம வழுக்கிய தொட்டு கொண்டிருக்கும் போது, இந்த வழுக்கிய நாம ஒரு இடத்துல தொட்டு கொண்டிருக்கும் போது இவ்வளவு பகுதியையும் நாம ஒரு தடையாகவும், இவ்வளவு பகுதியையும் நாம இன்னும் ஒரு தடையாகவும் யோசிக்கலாம். அந்த வகையில இந்த தடைகள விகிதமும் இந்த தடையினது விகிதமும் சமனாக இருந்தால் வீல்ஸ்டன் பாலத்தின் அடிப்படையில இந்த குறுக்கே இணைக்கப்பட்டுள்ள கல்வனோமானியினூடு மின்னோட்டம் பாயாது. ரைட்? இப்படி மின்னோட்டம் பாயாம இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துலதான் நாம வாசிப்புகள், அதாவது வாசிப்புங்கிறது நாம இந்த சமநிலை நீளங்களை எடுத்துக்கொள்வோம். சரியான? அப்ப கல்வனோமானிக்குள்ளால மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பத்துல நாம இந்த சமநிலை நீளங்களை அளந்து கொள்றோம். ரைட்? பொதுவா பாத்தீங்களா இருந்தால் ஆய்வு கூடத்துல நாம மீட்டர் பாலத்தை பயன்படுத்தக்குள்ள அந்த மீட்டர் பாலத்துல சமநிலை நீளங்களை நாம விரைவாக அளக்கணுங்கிறதால என்ன செய்வாங்க என்றால் இந்த மீட்டர் பால கம்பியோட சேர்த்து மீட்டர் அளவு சட்டத்தை இணைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த மீட்டர் பாலத்தோட இந்த மாதிரி மீட்டர் அளவு சட்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இப்படி மீட்டர் அளவு சட்டம் இணைக்கப்பட்டிருந்தா நம்ம விரைவா என்ன செய்ய முடியும்? இந்த சமநிலை நீளங்களை அளந்து கொள்ள முடியும். சரியான? அதுக்காக மீட்டர் சட்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்த விடயம், இந்த மீட்டர் பாலத்துல சமநிலை. இந்த மீட்டர் பாலத்துல சமநிலை இருக்கிறதால் உங்களுக்கு தெரியும். நாம உதாரணமா இதை நாம சிங்கிற புள்ளின்னு சொன்னோம். இந்த சிங்கிற புள்ளியில வைக்கும் போது இந்த மீட்டர் பாலத்துல வழுக்கிய கொண்டு வந்து நாம சிங்கிற புள்ளியில வைக்கும் போது இந்த கல்வனோமானியினூடு மின்னோட்டம் பாயாது. அதாவது தடைகள விகிதம் சமனாடிக்கிறதால இந்த கல்வனோமானியினூடு மின்னோட்டம் பாயாதுன்னு படிச்சோம். ரைட்? இப்ப இந்த முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழுக்கிய கொண்டு வந்து இந்த சமநிலை புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு புள்ளி பி, அதே போல இந்த சமநிலைக்கு வெளியில் அடிக்கிற ஒரு புள்ளி, சமநிலைக்கு அடுத்து வெளியில் அடிக்கக்கூடிய புள்ளி இ. இவ்வாறு நாம இந்த வழுக்கிய கொண்டு வந்து சமநிலை புள்ளி இல்லாத டிங்கிற புள்ளியிலையும் அதே போல ஈங்கிற புள்ளியிலையும் நாம வழுக்கிய வைக்கும் போது கல்வனோமானியினூடு மின்னோட்டம் பாயுமா? அப்படி மின்னோட்டம் பாயிறதா இருந்தால் மின்னோட்டம் என்ன திசையில பாயும்? இதான் இந்த கேள்வி. முதலாவது, வழுக்கி சீல வைக்கப்பட்டால் அது சமநிலை புள்ளி, கல்வனோமானிக்குள்ளால மின்னோட்டம் பாயாதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா தடைகள விகிதங்கள் சமன். இப்ப இந்த கேள்வி என்னென்றால், இந்த வழுக்கிய கொண்டு வந்து நம்ம டியில வைத்தால் கல்வனோமானிக்குள்ளால மின்னோட்டம் பாயும். அப்படி பாயிரண்டா எப்படி பாயும்? யாராச்சும், அதாவது நம்ம டியில கொண்டு வச்சா மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயும், இப்படி பாயுமா? அல்லது மின்னோட்டம் மேல் நோக்கி பாயும், எப்படி பாயும்? யாராச்சும் யோசித்து சொல்லக்கூடிய வீல்ஸ்டன் பாலத்துல நாம படிச்ச விடயத்தை வச்சு யோசிக்கலாம். ஓகே, சரியாக விடைகள் வந்திருக்குது. கவனிங்க. முதலாவது, ஒரு மீட்டர் பாலம் சமநிலையில இருக்கக்குள்ள இந்த கல்வனோமானியினூடு மின்னோட்டம் பாயல் என்றால் அங்க உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்குதுன்றால் இந்த கல்வனோமானிய கொண்ட இந்த பகுதியில இந்த இரண்டு முடிவிடங்களையும் அழுத்தங்கள் சமனாக இருந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வீல்ஸ்டன் பாலம் படிக்கக்குள்ள நான் பார்த்திருக்கிறோம். வீல்ஸ்டன் பாலம் படிக்கும் போது சொன்னோம், இவ்வாறு கல்வனோமானி இணைக்கப்பட்டிருக்கக்குள்ள இந்த கல்வனோமானியினூடு மின்னோட்டம் பாயல் என்றால் இந்த கல்வனோமானில இந்த இரண்டு முடிவிடங்களையும் அழுத்தம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதாவது அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமா இருக்கும் கருத்து.
அப்ப சமநிலையில உள்ள போது கல்வனமானிக்குள்ளான மின்னோட்டம் பாயாத போது இரண்டு முடிவிடங்களையும் அழுத்தம் சமன். அந்த வகையில இந்த மீட்டர் பாலம் சிங்கிற புள்ளியில சமநிலையில இருக்குது என்றால் சிங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தமும் சிங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தமும் இந்த எக்ஸ்ங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தம் எப்படிப்பட்டது? சமனானதாக இருந்திருக்கிறது. விளங்குதா? சிங்கிறது சமநிலை புள்ளியா இருந்தால் பாலம் சமநிலையில் உள்ள போது சமநிலையில் உள்ள போது சியிலும் எக்ஸிலும் அழுத்தங்கள் சமனாக இருந்திருக்கு. ரைட்? இது வீல்ஸ்டன் பாலத்துல படிச்ச ஒரு விடயம். ஆகவே சிங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தம் பாலம் சமநிலையில இருக்கும் போது எக்ஸ்ங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தத்துக்கு சமன் என்றால் முதல் சொல்லுங்க, நாம வழுக்கிய டியில வைக்கிறோம். இந்த வழுக்கிய நாம டியில வைக்கிறோம். இந்த வழுக்கிய கொண்டு வந்து நாம டியில வைக்கக்குள்ள முதல் சொல்லுங்க, சியில அழுத்தம் பெரிசா டியில அழுத்தம் பெரிசா இருக்குமா? சியில அழுத்தம் பெரிசா இருக்குமா? டியில அழுத்தம் பெரிசா இருக்குமா? எங்க அழுத்தம் பெரிசா இருக்கும்? அழுத்தம் நிச்சயமா இந்த டியில தான் பெரியதா இருக்கும். சியை விட அழுத்தம் எங்க பெரியதா இருக்கும்? டியில பெரியதா இருக்கும். என்ன காரணம்? எல்லாம் பாருங்க, நாம வழுக்கிய சியில வைக்கிற சந்தர்ப்பத்துல இந்த மீட்டர் பாலத்துக்குள்ளால மின்னோட்டம் எப்படி பாயும்? நாம சமநிலை புள்ளியில வழுக்கிய வைக்கும் போது மின்னோட்டம் எப்படி பாயும் யோசிப்போம். பாத்தீங்கன்னா இந்த மின்கலத்திலிருந்து வர இந்த மின்கலத்திலிருந்து வர மின்னோட்டம் இது ஒரு தடை, அதே போல இந்த பக்கம் இருக்கிறது ஒரு தடை. எனவே வார மின்னோட்டம் இந்த ரெண்டு தடைகளுக்குள்ளாரையும் பிரியும். அப்ப இங்கிருந்து வார மின்னோட்டம் இதுக்குள்ளால பாயும், இங்கிருந்து வார மின்னோட்டத்தில் அடுத்த பகுதி இதுக்குள்ளால பாயும். ரெண்டுக்குள்ளாரையும் மின்னோட்டம் பிரிஞ்சு போகும். இப்படி போகக்குள்ள இது சமநிலை புள்ளியாக இருப்பதனால் இதனூடாக மின்னோட்டம் பாயாது இல்லையா? எனவே இங்கிருந்து வார மின்னோட்டம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இதனூடாக போகும். அதே மாதிரி இதனூடாக போற இந்த மின்னோட்டம் இந்த கல்வனமானிக்குள்ளால பாயாதுங்கிறதால ஸ்ட்ரைட்டா இதனூடாக போகும். அப்ப இங்கிருந்து வார மின்னோட்டம் இப்படி பாயும், அதே மாதிரி இப்படி பாயும். இடையில கல்வனமானிக்குள்ளால மின்னோட்டம் என்ன செய்திருக்காது? சமநிலையின் போது பாய்ந்திருக்காது இல்லையா? இப்ப நம்ம சமநிலை இல்லாத புள்ளி டியில வைக்கிறோம்னா முதல் நாம சொல்லிட்டோம் டியில அழுத்தம் சியை விட பெருசு இல்லையா? ஏன் சியை விட பெருசு? டியில அழுத்தம் ஏன் சியை விட பெருசு? என்ன காரணம்? தெரியும், எப்பொழுதுமே ஒரு தடையினூடாக மின்னோட்டம் அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கித்தான் பாயும். சோ இந்த கம்பியினோடு மின்னோட்டம் இப்படி பாயுதுன்றால் நிச்சயமா டியில அழுத்தம் பெருசா இருக்கணும், அதை விட சியில அழுத்தம் சிறியதா இருக்கணும், அதை விடவும் ஈயில அழுத்தம் சிறியதா இருக்கணும். மின்னோட்டம் இப்படித்தான பாயும். இது டிங்கிற புள்ளி, இது சிங்கிற புள்ளி, இது ஈங்கிற புள்ளி. அப்ப இங்க இருக்கிற அழுத்தம் நிச்சயமா சியை விடவும் ஈயை விடவும் பெரியது. மின்னோட்டம் இப்படி பாயும், அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி பாயும். இப்ப பாருங்க, டியில அழுத்தம் பெருசுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம வழுக்கிய டியில வச்சிருக்கிறோம்னா டியில அழுத்தம் பெருசி, எக்ஸ்ல அழுத்தம் எப்படிப்பட்டது? சமநிலையில சியிலையும் எக்ஸ்லையும் அழுத்தம் சமன். ஆகவே நாம சொல்லலாம் டியில இருக்கிற அழுத்தமானது எக்ஸ்ல இருக்கிற அழுத்தத்தை விட பெரியதா இருக்கு. இங்க இருக்கிற அழுத்தம் எக்ஸை விட எப்படிப்பட்டது? பெரிய அழுத்தம். சோ டியில இருக்கிற அழுத்தம் எக்ஸை விட பெரியதுன்னா மின்னோட்டம் எப்படி பாயும்? மின்னோட்டம் இந்த டியில இருந்து எக்ஸை நோக்கி பாயும். மின்னோட்டத்தை பாத்தீங்கன்னா மின்னோட்டம் கல்வனோமானியினுடைய மின்னோட்டத்தை இருக்கீங்களா இருந்தால் மின்னோட்டம் டியிலிருந்து எக்ஸை நோக்கிய திசையில் இருக்கு என்று சொல்லலாம். மின்னோட்டம் டியிலிருந்து எக்ஸை நோக்கிய திசையில் இருக்கு, அதாவது மேல் நோக்கி பாயும். இப்படி பாயும். படத்துல காட்டுறதா இருந்தா இப்படி காட்டலாம். மின்னோட்டம் எப்படி பாயும்? அப்ப நம்ம டியில வழுக்கி வைக்கும் போது மின்னோட்டம் டியில இருந்து எக்ஸ் நோக்கி மேல் நோக்கி பாயும். இதே இது மான் இந்த வழுக்கி ஈயில வைக்கப்பட்டார், இந்த வழுக்கியை கொண்டு வந்து நாம ஈயில வைக்கப்போம். இந்த வழுக்கியை கொண்டு வந்து நாம ஈயில வச்சா மின்னோட்டம் எப்படி பாயும்?
மின்னோட்டம் மாறி பாயும் இல்லையா? ஏன் உங்களுக்கு தெரியும், ஈயில் இருக்கிற அழுத்தத்தை விட நிச்சயமா எக்ஸில் இருக்கிற அழுத்தம் பெரியது. ஏன்னா சியில் இருக்கிற அழுத்தமும் எக்ஸில் இருக்கிற அழுத்தமும் சமநிலையின் போது சமன். ஆகவே நிச்சயமாக ஈயில் இருக்கிற அழுத்தம் எக்ஸில் இருக்கிற அழுத்தத்தை விட சிறியது. அப்ப இங்க அழுத்தம் சிறியது, இங்க அழுத்தம் பெரியதுன்னா ஈல வைக்கப்படும் போது மின்னோட்டமானது எக்ஸிலிருந்து ஈய நோக்கி பாயும். எக்ஸிலிருந்து ஈய நோக்கி பாயும். ஆகவே ஈர வைக்கப்படும் போது கல்வனோமானியினுடைய மின்னோட்டம் கீழ் நோக்கிய திசையில அமையும். இப்படி பாருங்க. சரியா? ரைட். பாருங்க, இந்த கல்வனோமானியை பொறுத்தவரையில ரைட், மீட்டர் பாலத்துல சமநிலை புள்ளியில வைப்பீங்களா இருந்தால் கல்வனோமானியினோடு மின்னோட்டம் பாயாது. கல்வனோமானியினோடு மின்னோட்டம் பாயாது. ஆனால் சமநிலை புள்ளிக்கு முன்னுக்கும் சமநிலை புள்ளிக்கு பின்னுக்கும் நீங்க வழுக்கிய வைக்கும் போது பாத்தீங்களா இருந்தால் இந்த கல்வனோமானியோடு பாய்கின்ற மின்னோட்டத்திற திசை ஒன்றுக்கொண்டு எதிர் திசையாக அமையுது. அதாவது டியில வைக்கும் போது அழுத்தம் இங்க கூட இருக்கிறதால, டியில அழுத்தம் கூட இருக்கிறதால மின்னோட்டம் மேல் நோக்கிய திசையில பாயும். அதே நீங்க இந்த வழுக்கியை கொண்டு வந்து ஈல வைப்பீங்களா இருந்தால் ஈல அழுத்தம் எக்ஸை விட குறைவா இருக்கிறதால மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயும். சரியான? ஆகவே கல்வனோமானியின் உண்டான மின்னோட்டம் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில் இருக்கு. சமநிலையில மின்னோட்டம் பாயாது, முன்னுக்கும் பின்னுக்கும் வைத்தால் மின்னோட்டம் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இருக்கு. அதனாலதான் நாம இந்த பரிசோதனையில பயன்படுத்துற கல்வனோமானியை எடுத்தீங்கன்றால் இந்த கல்வனோமானி ஒரு மைய பூச்சிய கல்வனோமானியாக இருக்குன்னு சொல்றோம். அதாவது பாருங்க, மைய பூச்சிய கல்வனோமானினால் இரண்டு திசைகள்லையும் மின்னோட்டம் பாயிரத்தை அவதானிக்கக்கூடிய ஒரு கல்வனோமானி. அதாவது பாருங்க, உதாரணமா டியில இருந்து எக்ஸ நோக்கி மின்னோட்டம் பாயக்குள்ள இதான் மைய பூச்சிய கல்வனோமானி எடுத்துக்கொள்வோம். நடுவுல பூச்சியம் வரும். இந்த மைய பூச்சிய கல்வனோமானியை பொறுத்தவரையில நாம் இந்த வழுக்கியை கொண்டு வந்து டியில வைக்கும் போது கல்வனோமானியினோடு மின்னோட்டம் மேல் நோக்கி பாயினதால, உதாரணமா கல்வனோமானிட காட்டி இப்படி திரும்பி இருந்தால், இடப்பக்கம் திரும்பி இருந்தால் நீங்க இந்த வழுக்கியை கொண்டு வந்து ஈல வைக்கும் போது இந்த கல்வனோமானிட காட்டி அதுக்கு எதிர் திசையில திரும்பி இருக்கு. உதாரணமா இப்படி திரும்பி இருக்கு. விளங்குதா? அப்ப இங்க காட்டி ஒரு திசைனால் இங்க காட்டி என்ன செய்யும்? அதுக்கு எதிர் திசையில திரும்பும். எனவே ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில மின்னோட்டம் பாயுதுங்கிறத வேறுபடுத்தி அறிவதற்கு நமக்கு இந்த மைய பூச்சிய கல்வனோமானி உதவக்கூடியதா இருக்கு. சரியாது? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, கீழுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதுங்க. சமநிலை அல்லாத புள்ளிகளில் வழுக்கியானது வைக்கப்படும் போது எழுதி கொள்ளுங்களா? சமநிலை அல்லாத புள்ளிகளில் வழுக்கியானது வைக்கப்படும் போது கல்வனோமானியினூடான மின்னோட்டம் அப்படின்னு போட்டு அது கீழே முதலாவது நீங்க ஏற்கனவே ஆரம்பத்துல கீறி வச்ச படம் இருக்குதாங்க, அந்த படத்துல டிஇங்கிற புள்ளிகளை காட்டிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எக்ஸ்ங்கிற புள்ளியையும் காட்டிக்கொள்ளுங்க. சரி, அதே பிறகு பாலம் சமநிலையில் உள்ள சந்தர்ப்பம் ஒரு விடயத்தை நம்ம போன கிளாஸ்ல எழுதியிருந்தோம். அந்த டாபிக்கு கீழே பாலம் சமநிலையில இருக்கக்குள்ள இந்த சிங்கிற சமநிலை புள்ளியில இருக்கிற அழுத்தமும்
எக்ஸ்ங்கிற புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் சமனுங்கிறத காட்டுங்க. பிறகு இப்ப நீங்க என்ன செய்யுங்கள், வழுக்கி டியில் வைக்கப்படும் போது போட்டு அங்க டியில இருந்து எக்ஸ் நோக்கி மின்னோட்டம் பாயும் காட்டுங்க. வழுக்கிய ஈயில வைக்கும் போது அங்க எக்ஸ்ல இருந்து ஈய நோக்கி மின்னோட்டம் பாயுங்கிறத காட்டுங்க. அதே போல கல்வனோமானிட திரும்பலையும் காட்டுங்க. உதாரணமா இந்த கல்வனோமானிக்குள்ளால மேல் நோக்கி மின்னோட்டம் பாயக்குள்ள கல்வனோமானி இடப்பக்கம் திரும்பி இருந்தால் இந்த கல்வனோமானிக்குள்ளால கீழ் நோக்கி மின்னோட்டம் பாயும் போது கல்வனோமானி வலப்பக்கம் திரும்புங்கிற விடயத்தை காட்டிக் கொள்ளுங்க. சரியான உங்களோட தேவைக்கு ஏற்றால் போல இந்த விடயங்களை எழுதி கொள்ளுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விடயங்களை எழுதி கொள்ளுங்க. சமநிலை அல்லாத புள்ளிகளில் வழுக்கி வைக்கப்படும் போது கல்வனோமானியினுடான மின்னோட்டம் அது கீழே இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் எழுதி காட்டினீங்கன்னா சரி. கட்டாயம் உங்களோட படத்துல இந்த புள்ளிகளை குறிச்சு வச்சு கொள்ளுங்க. வெறுமனே இந்த புள்ளி இதோட முடியாது. கட்டாயம் என்ன செய்யுங்க, ஒழுங்கா குறிச்சு வச்சு கொள்ளுங்க. இன்னும் நம்ம பேச வேண்டி இருக்கு. இதுக்கு பிறகு நாம பேச போற விட கொஞ்சம் டீப்பா இருக்கும். இது பிரச்சனை இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சந்தேகம் எதுவும் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மீட்டர் பால கம்பியினூடாக மின்னோட்டம் இப்படி பாய்ந்தால் நிச்சயமா டியிலிருந்து சிக்கும் மின்னோட்டம் சியிலிருந்து ஈக்கு தான் பாய போகும் இல்லையா? எனவே மின்னோட்டம் இப்படி பாய்ந்தால் டியில் இருக்கிற அழுத்தம் சியில் இருக்கிற அழுத்தத்தை விட பெருசா இருக்கும். சியில் இருக்கிற அழுத்தம் ஈயில் இருக்கிற அழுத்தத்தை விட பெருசா இருக்கும். ஏன்னா மின்னோட்டம் எப்படித்தான் பாயும், அழுத்தம் கூடியத்திலிருந்து குறைஞ்சத்தை நோக்கி மின்னோட்டம் பாயும். சரியா? சமநிலையில சியிலையும் எக்ஸ்லையும் அழுத்தம் சமனுங்கிறதால நம்ம உடனே முடிவுக்கு வர நிச்சயமா டியில் இருக்கிற அழுத்தம் எக்ஸ்ல இருக்கிற அழுத்தத்தை விட பெருசா இருக்கும். அதே மாதிரி ஈயில் இருக்கிற அழுத்தம் எக்ஸ்ல இருக்கிற அழுத்தத்தை விட சிறிசா இருக்கும்னு முடிவுக்கு வரும். ஏன்னா சியை விட டி பெருசுங்கிறதால இங்க பெருசுன்னு சொல்றோம். சியை விட இ சிறிசுங்கிறதால எக்ஸை விட இ சிறிசுன்னு சொல்றோம். வேற எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. ஓகே, இப்ப ஒரு பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன விடயத்தை எழுத போறோம். மீட்டர் பால பரிசோதனைகளில் மையப்பூச்சிய கல்வனோமானி பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் இரு வேறு திசைகளிலான மின்னோட்டத்தை வேறுபடுத்தி அறிவதற்கு இருவேறு திசைகளிலான மின்னோட்டத்தை வேறுபடுத்தி அறிவதற்கு ஏன் நாம இரண்டு வேறுபட்ட திசைகள்ல இருக்கிற மின்னோட்டத்தை
வேறுபடுத்தி அறியணும். என்ன காரணம்? மையப்பூச்சிய கல்வனமானியை ஏன் பயன்படுத்துறோம்னு கேட்டா, ஒன்றுக்கொண்டு எதிரெதிர் திசையில மின்னோட்டம் பாயிரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். மேல் நோக்கி பாயக்குள்ள ஒரு திசையில திரும்பினால் கீழ் நோக்கி பாயக்குள்ள அதுக்கு எதிர் திசையில திரும்பும். இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் நாம இப்படி திரும்புறத அதை எதிர்பார்க்கணும்? ஏன் இப்படியான ஒரு மையப்பூச்சிய கல்வனமானியை பயன்படுத்தி இந்த வேறுபட்ட திசையை நாம அறிஞ்சு கொள்ளணும்? என்ன காரணம்? என்ன காரணம் தான் இந்த மையப்பூச்சிய கல்வனோமானியை நாம் பயன்படுத்தி வேறுபட்ட திசைகளை அறிவமாக இருந்தால் இந்த மீட்டர் பாலத்தில சமநிலை புள்ளிய நம்மளால விரைவாக கண்டுபிடிக்க முடியும். யோசித்து பாருங்க, இது 1 மீட்டர் நீளமான ஒரு கம்பி இல்லையா? கற்பனைக்கு எடுத்து பாருங்க, 1 மீட்டர் நீளமான ஒரு கம்பி. இந்த 1 மீட்டர் நீளமான இந்த கம்பியில ஏதோ ஒரு இடத்துலதான் சமநிலை புள்ளி இருக்க போகும். இந்த கம்பி மட்டும் எனக்கு பார்வைக்கு விழுது. அப்ப இந்த கம்பியில ஏதோ ஒரு இடத்துல சமநிலை புள்ளி காணப்பட போகும். ஆகவே நாம இந்த மீட்டர் பாலத்துல இந்த கம்பியில எந்த இடத்துல சமநிலை புள்ளி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு இலகுவான விடயம் இல்லை. யோசிச்சு பாருங்க, 1 மீட்டருக்கு நீங்க கம்பி ஒவ்வொரு இடமா வச்சு 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 பார்த்துட்டு போகணும். எனவே நாம மையப்பூச்சிய கல்வனோமானியை பயன்படுத்தினா ஓரளவுக்கு வேகமா நாம சமநிலை புள்ளியை கண்டுபிடிக்கலாம். என்ன காரணம்? உதாரணமா பாருங்க, உதாரணத்துக்கு இந்த மீட்டர் பாலத்துல நான் வழுக்கிய கொண்டு வந்து ஃபெஸ்டுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வைக்கிறேன். நான் வழுக்கிய கொண்டு வந்து நான் ஃபெஸ்டுக்கு இந்த இடத்துல வச்ச உடனே உதாரணமா இந்த கல்வனோமானி இப்படி திரும்பும், இடப்பக்கம் திரும்பும். பிறகு நான் என்ன செய்யறேன், இந்த வழுக்கிய கொண்டு வந்து அடுத்த கட்டம் இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த வழுக்கிய கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சு போட்டு நான் கல்வனோமானியை பார்க்கிறேன். அந்த டைம்ல கல்வனோமானியை செய்யறா எதிர் திசையில திரும்புதான். இங்க வைக்கக்குள்ள இப்படி திரும்பி, இங்க வைக்கக்குள்ள அதுக்கு எதிர் திசையில திரும்பும். அப்ப நான் உடனே என்ன முடிவுக்கு வரலாம்னா, இதுக்கும் இடையில தான் நிச்சயமா இந்த மீட்டர் பாலத்துல சமநிலை புள்ளி இருக்குங்கிற முடிவுக்கு வருவேன். உங்களுக்கு தெரியும், சமநிலை புள்ளியில வைத்தா கல்வனோமானி திரும்பாது. சமநிலை புள்ளிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வைத்தால் கல்வனோமானி என்ன செய்யும்? ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில திரும்பும். அப்ப இந்த 2 புள்ளிகளையும் கல்வனோமானி ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில திரும்புவதால் நிச்சயமா இந்த 2 புள்ளிக்கும் இடையில சமநிலை புள்ளி இருக்கு. பிறகு நான் என்ன செய்யறேன், உதாரணமா இந்த இடத்துல கல்வனோமானியை வழுக்கிய கொண்டு வந்து வச்சேன். அந்த டைம்ல கல்வனோமானி இப்படி திரும்பும். சரியா? இப்ப நான் இந்த வழுக்கிய கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். உதாரணமா இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு நான் இப்ப இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப வைக்கக்குள்ள இந்த இடத்துல நான் வழுக்கிய கொண்டு வந்து வைக்கக்குள்ள திருப்பி பாத்தீங்கன்னா கல்வனோமானி என்ன செய்திருந்தால் இடப்பக்கம் திரும்பும். அப்ப நான் இங்க வைக்கக்குள்ளையும் கல்வனோமானி எதிர் திசையில திரும்புதுன்னா நான் உடனே முடிவுக்கு வரலாம், நிச்சயமா இதுக்கும் இடையில இருக்கணும் சமநிலை புள்ளி இருக்கணுங்கிற முடிவுக்கு வரும். எனவே நாம சமநிலை புள்ளி இருக்கிற இடத்தை என்ன செய்ய முடியும்? விரைவாக நெருங்க முடியும், விரைவாக கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சமநிலை புள்ளியை நாம விரைவாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில திரும்புற இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயமா இருக்கு. ஏன்னா சமநிலை புள்ளிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வைக்கப்படும் போது கல்வனோமானி ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில திரும்புறதால அதை பயன்படுத்தி சமநிலையை விரைவா காணலாம். சரியான? அதான் அதுக்குரிய காரணம். இப்ப நாம சமநிலை புள்ளியை விரைவா சமநிலை புள்ளியை காணலாம் விடயத்தை பத்தி பார்ப்போம். அடுத்த விடயம் என்னென்றால், பொதுவா நாம மீட்டர் பாலத்தை பயன்படுத்தக்கூட கல்வனோமானியில வாசிப்பு பூஜ்ஜியமாக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்க மாட்டோம். கல்வனோமானிய வாசிப்பு பூஜ்ஜியமாக இருக்குங்கிறத எதிர்பார்க்க மாட்டோம். மாறாக நாம என்னத்தை எதிர்பார்ப்போம்னால் கல்வனோமானியில திரும்பல் பூஜ்ஜியமா இருக்கிறத எதிர்பார்ப்போம். சொல்றது என்ன சொல்றேன்? ஒரு மீட்டர் பால பரிசோதனையில கல்வனோமானிய வாசிப்பு பூஜ்ஜியமா இருக்கிற இடத்தை நாம சமநிலை புள்ளின்னு முடிவுக்கு வர மாட்டோம். நாம எதை சமநிலை புள்ளின்னு எடுப்போம்னால் கல்வனோமானிய திரும்பல் பூஜ்ஜியமா இருக்கிற இடத்தை தான் சமநிலை புள்ளின்னு எடுப்போம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உதாரணமா உதாரணமா உங்களுக்கு தெரியும் இந்த கல்வனோமானியை பொறுத்தவரையில இந்த கல்வனோமானியில சரியா நடுவுல வாசிப்பெட்டி அடிக்க போகும் பூச்சியமா இருக்கு மைய பூச்சிய கல்வனோமானி சோ நடுவுல தான் வாசிப்பு பூச்சியம் இல்லையா நடுவுல வாசிப்பு பூச்சியம் ஆனா நம்ம பயன்படுத்துற ஏதாச்சும் ஒரு கல்வனோமானி சில வேளைகள்ல பூச்சிய வலுவ கொண்டிருக்கலாம் பூச்சிய வலுவ கொண்டிருக்கலாமா இல்லையா அதனது பூச்சிய வலு அதாவது கல்வனோமானிக்குள்ளான மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பத்துல இந்த கல்வனோமானியில காட்டி பூச்சிய வாசிப்ப தராம வேறொரு வாசிப்பை தரலாம் உதாரணம் இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம் எனவே நாம பயன்படுத்துற கல்வனோமானி பூச்சிய வாசிப்பு இல்லாம வேறொரு வாசிப்பை தந்து கொண்டும் இருக்கலாம் அதாவது கல்வனோமானி பூச்சிய வலுவை கொண்டிருக்கலாம் இப்படி பூச்சிய வலுவை கொண்ட ஒரு கல்வனோமானி இருந்தாலும் இந்த மாதிரியான கல்வனோமானியை பயன்படுத்தியும் நாம இந்த மீட்டர் பாட பரிசோதனையை செய்ய முடியும் என்ன காரணம்னா நாம மீட்டர் பாட பரிசோதனையில சமநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பூச்சிய வாசிப்பு பயன்படுத்த மாட்டோம் பூச்சிய திரும்பல பயன்படுத்துவோம் சரியான எனவே இந்த பூச்சிய திரும்பல பயன்படுத்தி எப்படி நாம இந்த மீட்டர் பாடத்துக்குரிய சமநிலையை கண்டுபிடிக்கிறதுங்கிற விடயத்தை நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஏதா தூரத்துக்கு ஸ்கூல் போற ஆட்களும் இருப்பீங்க இல்லையா டைம் 7 மணி ஆகுது எனவே இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ம மிக குறைவா தான் படிச்சிருக்கிறோம் பூச்சிய திரும்பலுங்கிற விடயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் ஸ்கூல் போற டைம் ஆகுறதால ரைட் சோ அடுத்த கிளாஸ் நமக்கு 5:30 நாளைக்கு 5:30 இருக்குது ரைட் அப்ப சந்திப்போம் ஜஸாக்கல்லாஹு கைர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வேற ஏதும் சந்தேகம் இருக்கிறார்கள் கேட்கலாம் ரைட் கூட டைம் வேஸ்ட் ஆகுது இந்த நெட்வொர்க் பிரச்சனையில வேற ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இல்லாட்டி விடு